புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வெல்கம் பேக். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம ஒரு ரெசிபி பார்த்து முடித்தோம், வெள்ளை பூசணிக்காய் பராட்டா. இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு டீடாக்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டீடாக்ஸ் கிரேவி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வெள்ளை பூசணிக்காய்க்கு வந்துட்டு டீடாக்ஸிங் கேப்பபிலிட்டி வந்து நிறைய இருக்குது நம்ம உடம்புல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்ணுறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நிறைய சாப்பிட்றோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடியில் வந்து நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு நாள் பாடாக நம்ம வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து பிளெயினாக இந்த பச்சையாக குடிக்கிறது, கசப்பாக குடிக்கிறதுலாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த வெள்ளை பூசணிக்காய் டீடாக்ஸ் கிரேவி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து இப்போது உடம்பு சரியாமல் இருக்கிறவங்க, அவங்க இல்னஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேவின்னு சொல்லலாம். இது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க உடம்புல இருக்கிற ஏதாவது டீடாக்சிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எல்லாமே வந்து வெளியாயிடும். ஓகே, இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடுகு வந்து கொஞ்சம் நல்லா டெம்பர் ஆகணும், அதாவது அது வெடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ நம்ம கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து சேராது. அடுத்தது வந்து சீரகம், அப்புறம் இந்த பட்டை மிளகாய் 2, இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு, இதெல்லாம் நம்ம வதக்கின உடனே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் இதில் போட போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், ஏன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆன உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள். நம்ம மசாலாஸ் எதுவுமே இதில் ரொம்ப ஆட் பண்ணலை, இதோட மெயின் பேஸே வந்து இந்த சீரகத்தூள் தான். இதுக்கு அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண போகுது. ஸோ இந்த சீரகத்தூள் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இட்லிக்கு கூட வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா இப்போ நான் பராட்டா பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு ரைஸோடு வச்சு சாப்பிட்றனாலும் பெஸ்ட் வந்து நல்லா சுட சுட ரைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த கிரேவி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்காது அது அந்த அவுட்டர் லேயர் மேலே. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு
திக் கோகோனட் மில்க் வச்சுருக்கோம். ஸோ திக் கோகோனட் மில்க் வந்துட்டு எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் டீடாக்ஸிங் எஃபெக்ட் தான். நான் எதுக்கு கோகோனட் மில்க் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கிட்டாவே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மில்க் இந்த வேர்ல்ட் சொன்னீங்கன்னா கோகோனட் மில்க் தான். இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த கோகோனட் மில்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா வந்துட்டு நீங்கள் இதை ப்ளெயினாகவே இதை நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம குடலில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பழைய அழுக்கெல்லாம் ஆல்ரெடி தங்கியிருக்கும். ஸோ அந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியாக்கணும்னா டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கோகோனட் மில்க் நீங்கள் குடிக்கிறதாகவும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிரேவியான ஒரு இதில் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஓவர் குக் பண்ணாமல் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு வயிறில் இருக்கிற எல்லா அசுத்தமும் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியாயிடும். ஸோ இப்போ நான் இந்த திக் கோகோனட் மில்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் மில்க் வந்து இதில் குக் ஆகிடுச்சு. நம்ம இதை ரொம்ப குக் பண்ண விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கோகோனட் மில்க் எப்போவுமே வந்து ரொம்ப குக் ஆச்சுன்னா தான் அது உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலாக மாறுறது. ஸோ இது வந்து நம்ம கொலஸ்ட்ராலாக மாற விடாமல் ஹெல்தி ஃபேட்ஸாக நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்தி ஃபேட்ஸாக நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து லேசாக பபிள் வரும்போது நம்ம அணைச்சிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ லேசாக கொதி வருது. இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம திரிய விடக்கூடாது. இந்த கருவேப்பிலை போட்ட உடனே அந்த ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வந்து உங்களுக்கு இந்த பபிள்ஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம்னா இதை வந்து ஃபேட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஃபேட்ஸாக கன்வெர்ட் பண்ண விடாமல் மேலே ஆல்ரெடி ஆயில் வர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே. ஓகே, ஸோ வில் வெயிட் ஃபார் another ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அதாவது கோகோனட் மில்கோட வாசனை வந்து உங்களுக்கு அது குக் ஆகும்போது அந்த ஸ்மெல் தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஹெல்தி ரெசிபீஸ் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் பராட்டா, இன்னொன்று வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் டீடாக்ஸ் கறி. ஸோ இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் டாக்டர் ஜுனைஷா. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளை பூசணிக்காய் எதற்கு நன்மை என்று திருமதி ஜுனசா கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.